ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலையிலே உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறதற்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். பல மனிதர்கள் உங்களுக்காக வழக்காடி உங்களுக்கு முன்பாக போய் பல தடைகளை எடுத்து போட முயற்சி எடுத்து நிறைய பேர் தோற்று போய் இனி உனக்காக நான் போக முடியாது, நீ எங்க கால் வச்சாலும் தடையாகவே இருக்குது, நாங்க இருக்க மாட்டோம், இனி நீ போலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உங்களை கைவிட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்னே கடந்து போகிறார். இதுவரைக்கும் எத்தனையோ பேர் போய் அந்த தடையை எடுக்க முடியாம இருந்திருக்கலாம், அந்த தடை நகர்த்த முடியாத தடையா இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், நம்முடைய ஆண்டவரால் எடுக்க முடியாத தடை என்று எதுவுமே இல்லை. யாருக்கு முன்பாக எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன், அந்த தடைகளை கர்த்தர் இந்த மாதம் முடிகிறதற்குள்ளே பல வருடங்களாய் பல மாதங்களாய் நமக்கு பின்தொடர்கிற அந்த தடைகளை கர்த்தர் முறியடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னே கடந்து போகிறார். தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னே கடந்து போகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் வேதத்தில் வாசிக்கும் போது அநேகருடைய வாழ்க்கையில நிறைய பலவிதமான தடைகள் இருந்தது. அவர்கள் செய்த தவறுகளினால தடை வந்துருச்சு, முன்னோர்களுடைய பிரச்சனையினால தடை வந்துருச்சு, எதிரிகளால தடை வந்துருச்சு. ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார் அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய தடைகளை முறியடிக்கிற தேவனாய் இருந்தார். மனிதர்களால் முறியடிக்க முடியாத தடைகள், அவர்களுடைய சொந்த பலத்தால் முறியடிக்க முடியாத தடைகளை, அந்த தடை கற்களை எடுத்து போட்டு ஜனங்களை கர்த்தர் கிருபையாய் வழிநடத்தினார். நாம் ஆண்டவரை விசுவாசிக்கணும், நம்ம ஆண்டவரை நம்பணும். கர்த்தருக்கு முன்னாடி எந்த தடையும் நிற்கவே முடியாது. என்னுடைய ராஜாவுக்கு முன்பாக எந்த மனிதனும் எந்த தடைகளும் வைக்கவே முடியாது. ஸோ இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு ரொம்ப தெளிவாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் ராஜாவாய் உனக்கு முன்னே போய், சாதாரணமான ஒரு மனிதனாய் அல்ல, சாதாரணமாய் நமக்கு இருக்கிற சொந்தக்காரர்களை போல அல்ல, கர்த்தர் இந்த மாதம் தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பாக எப்படி கடந்து போகிறார் என்றால், அவர் ராஜாவாய் கடந்து போகிறார். ராஜாவுக்கு முன்பாக எந்த தடைகளையும் யாரும் வைக்க முடியாது. இந்த உலக ராஜாவுக்கு முன்னாடியே ஒரு மனுஷன் எந்த தடையும் வைக்க முடியாமல் இருக்குமானால், பரலோக ராஜாவுக்கு முன்பாக எந்த தடைகளும் நிற்க முடியாது என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி இந்த வார்த்தை உச்சரித்து கொண்டிருக்கும் போது, இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து கொண்டிருக்கும் போது, இந்த வார்த்தையை நீங்கள் நம்பி கொண்டிருக்கும் போது, உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால உடைகிறது. தடைகள் உடைந்து அந்த ஆசீர்வாதங்கள் வந்து சேருகிறது. தடைகள் உடைந்து அந்த வரவேண்டிய பணத்தை கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கிறார். அந்த தடைகள் உடைந்து அந்த கடன்கள் இப்பொழுது நிவர்த்தி ஆகிறது. அந்த தடைகள் உடைந்து ஒரு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் இப்பொழுது ஏற்படுத்துகிறார். அந்த தடைகள் உடைந்து திருமங்கலங்கள் வெற்றியாய் நடக்க போகிறது. அந்த தடைகள் உடைந்து யாரெல்லாம் பிடுங்கி வைத்திருக்கிறார்களோ அவர்கள் கையிலிருந்து மீட்டு கொடுக்கப்படுகிறது. தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னே கடந்து போகிறார். ஹல்லேலூயா. 1ஆம் தேதி அன்றைக்கு இந்த வாக்குத்தத்த செய்தியை ஆண்டவர் நமக்கு ரொம்ப அழகாய் பேசி ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் 1ஆம் தேதி நம்மோடு கூட பேசினார். அதை ஒருவேளை அந்த வாக்குத்தத்தத்தை இன்னும் பார்க்காதவங்க கேட்காதவங்க நம்முடைய யூடியூப்ல அந்த வாக்குத்தத்த செய்தியை நீங்க கேட்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் நேற்றைக்கு இரவிலே ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த வார்த்தையை நான் தியானிச்சு கொண்டிருக்கும் போது, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே வருகிற அவர்கள் ஜெயிக்க வேண்டிய 3 விதமான பெரிய தடைகளை குறித்து நான் இன்றைக்கு உங்களோடு ஜெபம் பண்ண போறேன். அப்படின்னா நம்ம ஒரு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்களுக்கு இந்த 3 விதமான தடைகள் நமக்கு கண்டிப்பாக வரும்.
நீங்கள் உயரணும்னு நினைச்சா, நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைச்சா, இந்த 3 விதமான தடைகளை ஒரு மனிதன் மேற்கொள்ளாவிட்டால், ஒரு தேவனுடைய பிள்ளை மேற்கொள்ளாவிட்டால் அவர்கள் நிச்சயமாகவே சிகரங்களை அடைய முடியாது. ஆண்டவர் அவர்களுக்காக வைத்திருக்கிற நோக்கத்தை அவர்களால் நிறைவேற்றவே முடியாது. அதனால இந்த 3 விதமான தடைகளை நம்ம ஜெயிச்சு தான் ஆகணும். அதை குறித்து இன்றைக்கு வேகமாய் வாசிக்க போகிறோம். முதலாவதாக 1வது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 7ஆம் நாளிலே பிள்ளை செத்து போயிற்று, பிள்ளை செத்து போயிற்று என்று தாவீதின் ஊழியர்காரர் அவனுக்கு அறிவிக்க ஐயப்பட்டார்கள். பிள்ளை உயிரோடு இருக்கையில் நாம் அவரோட பேசுகிற போது அவர் நம்முடைய கேட்கவில்லை. பிள்ளை செத்து போயிற்று என்று அவரோடு எப்படி சொல்லுவோம்? அதிகமாக வியாகுலப்படுவாரே என்று பேசி கொண்டார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த தாவீதுனுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படின்னா தாவீது பத்சேபாளிடத்தில் இருக்கிற அந்த பிள்ளை ரொம்ப வியாதியாய் இருக்கிறது, மரணத்திற்கு ஏதுவான வியாதியாய் இருக்கிறது. அப்பொழுது ராஜா எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வச்சுட்டு யாருடைய முகத்தையும் பார்க்காம ஒரு அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து புசியாம அவர் எந்த காரியத்தையும் சாப்பிடாம நல்ல ட்ரெஸ் உடுத்தாம போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அந்த பிள்ளைக்கு எப்படியாவது உயிர் கிடைக்கணும், எப்படியாவது ஆண்டவர் காப்பாற்றணும்னு சொல்லி இந்த தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறார். மற்ற ஜனங்கள் அவருடைய அந்த அரசாங்கத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ராஜா உள்ள உபவாசமாக இருக்கிறதுனால எல்லாருமே பயத்தோட நடுக்கத்தோட ரொம்ப கஷ்டத்தோட எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் திடீரென்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எந்த பிள்ளைக்காக இந்த தாவீது ஜெபம் பண்ணாரோ, எந்த பிள்ளைக்காக உபவாசம் இருந்தாரோ, அந்த பிள்ளை செத்து போயிருச்சு அப்படின்ற ஒரு நியூஸ் அவருடைய காதுல பக்கத்துல எல்லாரும் சுத்தி கேட்டுட்டே இருக்கிறாங்க. அப்போ எப்படி நம்ம இதை சொல்லுவோம்? அவர் ரொம்ப வியாகுலப்படுவாரு, பிள்ளை பலவீனமா இருக்கும்போது இவ்வளவு அழுதாரு அப்படின்னு சொல்ற காரியத்தை பேசிட்டு இருக்கும்போது தாவீது ஒரு சைடா கேட்டுட்டு, பிள்ளை செத்து போயிருச்சா அப்படின்னு கேட்டாரு. ஆமா செத்து போயிருச்சுன்னு சொன்ன உடனே அந்த இடத்தை விட்டு எழும்பி வேதம் சொல்லுது, அவர் அடுத்த நாளிலே நீங்கள் 7ஆம் நாளிலே 20வது வசனம், அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டிற்கு வந்து போஜனம் கேட்டான். அவன் முன்னே அதை வைத்த போது புசித்தான். அடுத்த வசனத்தை, அப்பொழுது அவன் ஊழியக்காரர் அவனை நோக்கி, நீர் செய்கிற இந்த காரியம் என்ன? பிள்ளை உயிரோடு இருக்கையில் உபவாசித்து அழுதீர், பிள்ளை மரித்த பின்பு எழுந்திருந்து அசனம் பண்ணுகிறீரே என்றார்கள். அப்பொழுது அவன், பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படி கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன். அது மரித்திருக்க இப்பொழுது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்பி வர பண்ண கூடுமோ? நான் அதனிடத்திற்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்திற்கு திரும்பி வரப்போவது இல்லை என்றான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்போ இவங்க எல்லாம் கேட்கும்போது இந்த மனுஷன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அந்த குழந்தை உயிரோடு இருக்கும்போது அதற்காக அழுதீங்க, உபவாசம் இருந்தீங்க. ஆனா இப்ப இந்த குழந்தை இறந்து போயிருச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே எதையுமே நீங்க செய்யாம அழுகையை நிப்பாட்டிட்டு வஸ்திரத்தை மாத்திட்டு நீங்க சாப்பிட்டுட்டு இப்ப இவ்வளவு சந்தோஷமா இருக்க காரணம் என்னன்னு சொல்லும் போது அவர் அந்த இடத்துல சொல்றாரு, பிள்ளை உயிரோடு இருக்கும் போது அது ஜீவன் கிடைக்கும் நான் ஜெபம் பண்ணேன், பட் அது இறந்து போயிருக்குது, இப்ப நான் இடத்திற்கு போவேன் அல்லாமல் அது என்னிடத்திற்கு வராது அப்படின்னு சொல்லி தன்னுடைய காரியத்தை அவர் செய்கிறத பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெயிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு தடை என்ன அப்படின்னு சொன்னா,
ஆன்சரே அப்படின்னா பதிலே இல்லாத சில தடைகளை ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்டிப்பாக நீங்கள் ஜெயித்து தான் ஆக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில சில காரியத்தை ஆண்டவர் எப்படி வைக்கிறார் அப்படின்னு சொன்னா, அதற்கு பதிலே ஆண்டவர் வைத்திருக்க மாட்டார். அதுக்கு பதிலே இருக்காது. அதுக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம், அதுக்கு நம்ம உபவாசம் இருப்போம், அதற்காக நம்ம ரொம்ப முயற்சி எடுப்போம், வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்போம். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், சில பிரச்சனைகளுக்கு மட்டும், சில தடைகளுக்கு மட்டும் நமக்கு அதில் ஆன்சர் கிடைக்காது, அதில் பதிலே இருக்காது. ஆண்டவர் அமைதியாக இருப்பார், ஆண்டவர் மௌனமாக இருப்பார். ஆனால் நிறைய பேர் எதில் விழுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்துச்சுன்னா அதற்கு பிறகு அந்த தடைகளை தாண்டி அவர்களால் அடுத்த படி அவர்களால் எடுத்து வைக்கவே முடியாது. இல்லை இல்லை, எனக்கு இந்த காரியம் நடக்காம நான் அடுத்த இடத்துக்கு நான் போக மாட்டேன், இந்த காரியம் நடக்காம நான் என்னுடைய எதுலையுமே நான் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன், நான் ஒரு பெரிய நிலைமைக்கு வரணும்னு தான் நான் நினைச்சேன், நான் ஆண்டவரிடத்தில் அப்படிதான் நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு நிறைய தரிசனம் இருந்துச்சு, நான் நிறைய போராடினேன், ஆனால் இடையில இந்த மாதிரி எனக்கு ஒரு காரியம் எனக்கு வந்திருக்குது, இந்த காரியத்திற்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், இதை எனக்கு சரியாகியே ஆகணும், இதை ரெடி பண்ணியே ஆகணும், இந்த தடை மாறாம இதுல ஒரு ஆன்சர் கிடைக்காம, இதுல ஒரு பதில் கிடைக்காம என்னால சம்பாதிக்க முடியாது, என்னால எந்த தொழிலையுமே செய்ய முடியாது, எனக்குள்ளே வைத்திருக்கிற அந்த விஷனை கண்டிப்பா அந்த தரிசனத்தை நான் நிறைவேற்றவே முடியாதுன்னு நிறைய பேர் பின்தங்கின நிலைமையிலே போவார்கள். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் நம்ம தாண்ட வேண்டிய ஒரு மிகப்பெரிய தடை கற்கள் என்ன தெரியுமா? சில நேரத்தில் ஆண்டவர் சில காரியத்திற்கு பதிலே தராத காரியத்தில் நம்ம அந்த இடத்துல உட்கார்ந்துடவே கூடாது. அது உங்களுடைய கணவனாருடைய ரட்சிப்பா இருக்கலாம், உங்க பிள்ளைகளுடைய ரட்சிப்பா இருக்கலாம், இல்லையென்றால் ஏதோ ஒரு காரியத்திற்காக பதிலுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு 5 வருஷமா வெயிட் பண்ணலாம். ஆனா அந்த 5 வருஷமா அந்த ஒரே பதிலுக்காக நீங்க வெயிட் பண்ணி வேற எதையுமே நீங்க செய்யாம விட்டுருக்கலாம். இல்ல முதல்ல அதுக்கு பதில் வரட்டும், முதல்ல அந்த காரியம் எனக்கு சரியாகட்டும், நான் இல்லைன்னா நான் எதுவுமே பண்ண மாட்டேன், அதுல நீங்க ரொம்ப தீவிரமா இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்ல எத்தனை நாள் நம்ம அதுல உட்கார்ந்துருக்க முடியும்? அந்த காரியத்திற்கு பதிலா ஆண்டவர் ஏன் தரலன்னு நமக்கு தெரியாது, ஆண்டவர் அதுல என்ன நடத்த போறாருன்னு தெரியாது. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் சில ஜெபங்களுக்கு, சில முயற்சிகளுக்கு நமக்கு பதில் வராத போது அதை அப்படியே அந்த இடத்துல அதற்காக வைத்துட்டு நம்ம அடுத்த படி என்ன பண்ணணும்னா, அதை தாண்டி, அந்த தடையை தாண்டி நீங்கள் முன்னேறுவீர்களே ஆனால் நான் நம்புகிறேன் அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். யோசேப்பு தன்னுடைய வீட்டிலிருந்து கிளம்பும் போது போத்திபாருடைய வீட்டில் இருக்கும்போது அவன் ஜெபம் பண்ணியிருக்க மாட்டானா? எத்தனை நாள் அவன் ஜெபம் பண்ணி இருப்பான், இந்த சிறையிருப்பு என்னை விட்டு மாறட்டும் ஆண்டவரே, இந்த தொந்தரவு என்னை விட்டு மாறட்டும் ஆண்டவரே, நான் ஒரு நிரபராதி அப்படின்னு என்னைக்கு என்னை கண்டுபிடிக்க உதவி செய்யுங்க, என்னை எப்படியாவது ராஜாவுக்கு முன்னாடி நீங்க நிறுத்தணும், எப்படியாவது என்னுடைய தாய் தகப்பனை நான் பார்க்கணும். எத்தனையோ நாள் ஜெபம் பண்றாரு, ஆனா அவருடைய வாழ்க்கையில அந்த ஜெபத்திற்கு பதில் வரல, அந்த சூழ்நிலைக்கு பதில் வரல. ஆனா பதில் வரலன்னு நினைச்ச உடனே அவ்வளவுதான், நான் எதையுமே நான் செய்ய மாட்டேன், நான் ஒன்னும் செய்ய மாட்டேன், நான் அமைதியா இருப்பேன், என்னை விட்டுருங்க, எனக்கு எந்த விஷனும் இல்லை அப்படின்னு ஒரு நாள் யோசேப்பு சொல்லல. வேதம் சொல்லுகிறது, தனக்கு பதில் வராத அந்த காரியத்தை கூட, தனக்கு பதில் வராத அந்த காரியத்துல அந்த மனுஷன் சோர்ந்து போகாதபடி அந்த தடைகளை தாண்டி தன்னுடைய காரியத்தை செய்ததினாலே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த மனுஷனை அந்த தேசத்திலேயே கர்த்தர் அதிகாரியாய் கர்த்தர் வைத்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்தலாம். முழு பலத்தோடு நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே ஹல்லேலூயா. கேட்கப்படாத ஜெபங்கள், ஆமென், ஆன்சரே இல்லாத, பதிலே இல்லாத சில காரியத்தை வைத்து நாங்கள் கட்டப்பட்ட நிலைமையில இல்லாதபடி, அதை ஒரு தடையாக நாங்கள் நினைக்காதபடி எங்களுக்கு ஒரு கிருபையை கர்த்தர் தரணும். என்ன அப்படின்னு சொன்னா,
எங்களுக்கு பதில் இல்லாத சில காரியத்தை தாண்ட வேண்டிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு பதில் தராத சில காரியத்திலே, பதில் வராத காரியத்தில் நாங்க சோர்ந்து போய் ஒரு நாளும் உட்கார்ந்துடக்கூடாது. சோர்ந்து போய் ஒரு நாளும் உட்கார்ந்துடக்கூடாது. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தில், ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த விஷனுக்கு நேராய் ஓடுவதற்கு கர்த்தர் இப்பொழுது ஒரு பலனை கர்த்தர் தருவாராக. சொல்லுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க, சத்தமா பாட்ட கேளுங்க. தகப்பனே, நீர் எங்களுக்கு ஒரு உதவியை நீர் செய்வீராக. ஆம், யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் ஆமென் அந்த காரியங்கள் இருக்கிறதோ, கர்த்தர் அந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் தருவாராக. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர், இலங்கையில ஒரு ஊழியக்காரர், அந்த ஊழியக்காரருடைய மகனுக்கு திடீரென்று பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்ல அவருடைய கால் பல இடங்களிலே அது முறிஞ்சிருச்சு. அப்போ அந்த மருத்துவமனைக்கு கொண்டு போய் அந்த காலை நிறைய ஆப்ரேஷன் பண்ணி சரியாகிறதுக்காக முயற்சி எடுத்தா அந்த பையனால் அதற்கு மேற்கொண்டு நடக்கவே முடியல. ரொம்ப பெரிய ஊழியம் செஞ்சிட்டு இருந்தார், நிறைய ஊழியம். ஆனால் இந்த பையனுடைய கால் உடைஞ்சு இந்த மாதிரி அவருக்கு அது கால் சரியாகாதனால, அந்த ஜெபத்திற்கு பதில் வராததுனால ரொம்ப சோர்ந்து போயிட்டார், ரொம்ப உடஞ்சிட்டார். என் பையனுக்கே கால் சரியாகலை, நான் ஜெபம் பண்ணி மாற்றமே கிடைக்கல, நான் எதுக்காக இனி அடுத்து, அப்படியே ரொம்ப மனசுல உடஞ்சு போய் தன்னுடைய ஊழியம் எல்லாம் ஒன்றொன்று அவரை விட்டு போயிருச்சு. நாளுக்கு நாள் ரொம்ப டவுன் ஆயிட்டாரு. ஒரு நாள் ரொம்ப வருத்தத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே, ஏன் என்னை இப்படி கைவிட்டீங்க? எதற்காக என்னை இப்படி நீங்க செஞ்சீங்க? நான் என்ன பண்ணினேன்? என் மேல என்ன மிஸ்டேக் இருக்குது? நீங்க எனக்கு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு ஜெப அறையில் போய் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அவருடைய இருதயத்தில் பேசினாராமா, நான் உனக்கு ஒண்ணுமே சொல்லலையே, நான் உனக்கு ஒண்ணுமே, நான் எந்த தப்பும் செய்யலையே, மொத்த தவறுக்கும் காரணம் நீ தான் மாறிட்ட. ஏன் அப்படின்னா, உன் பையனை நான் ரெடி பண்றதுக்குன்னு ஒரு காலம் வச்சிருந்தேன். உன்னுடைய ஜெபம் கேட்கப்படாமல்லாம் இல்லை, உன் ஜெபத்தை நான் வச்சிருக்கிறேன். அது எப்போ கேட்கணும், எப்படி கேட்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா ஒரு ஜெபத்திற்கு பதில் வரலன்னு தெரிஞ்ச உடனே நீ எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி அமைதியாக நான் கொடுத்ததெல்லாம் நீ இழந்துக்கலாமா அப்படின்னு ஆண்டவர் அந்த ஊழியக்காரரை எச்சரிச்சாராமா. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு எனக்கு தெரியல. ஒரு ஜெபத்திற்கு பதில் வராததுனால, ஒரு காரியத்திற்கு பதில் வராததுனால நீங்க எல்லாவற்றையும் தூர தூக்கி போட்டு அந்த காரியத்தையே நினைச்சு அந்த காரியத்திற்காகவே பிரயாசப்பட்டு அதிலிருந்து வெளியே வராமல் அடுத்து எந்த காரியத்தையும் செய்யாமல் இருந்தால் நஷ்டப்படுகிறது அவர்கள் அல்ல, நீங்க தான் நஷ்டப்படுவீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அது உங்களுடைய உயர்வுக்கான பெரிய தடை, அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கான பெரிய தடை. நான் நம்புகிறேன், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர், அவர் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர். எனக்கு பதிலே இல்லை என்றால் அதுல கண்டிப்பாக ஒரு நோக்கம் இருக்கும், அவருக்கு ஒரு காரணம் இருக்கும். எனக்கு என்ன ஆன்சர் வராவிட்டாலும் என்னுடைய ஓட்டத்தை தடுப்பதற்கு ஒரு மனிதனாலும் முடியாது. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். முழு பலத்தோடு சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா. ஆமென். நம்பர் 1, முதலாவது நீங்க மறந்துடாதீங்க, எனக்கு ஆன்சரே இல்லாத சில காரியங்கள், தடைகள் இருந்தாலும் அதை தாண்டி நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வளருவேன். எனக்கான பதில் எப்போ வரும்னு எனக்கு தெரியாது, அது வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா காத்திருப்பேன். அது வரைக்கும் அந்த காரியத்தை கர்த்தர் ஞாபகத்தில் கர்த்தர் வச்சிருப்பார். என்னை அழைத்த தேவன் ஒரு பதிலை கர்த்தர் தருவார். ஆனால் அந்த பதில் வருகிற வரைக்கும் நான் அமைதியா இருக்க போவதில்லை. அந்த பதிலை எதிர்பார்த்து எதிர்பார்த்து நான் சோர்ந்து போக போவதில்லை. அந்த பதில் எனக்கு எப்பொழுது வருமோ அப்பொழுது எனக்கு கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, ரொம்ப வயசான ஒருத்தரை கர்த்தர் கூனியாய் இருக்கிற ஒரு அம்மாவை கர்த்தர் எங்க பார்த்தாராமா? அந்த கூன் நிறைந்த அந்த அம்மாவை தேவாலயத்திலே ஆண்டவர் கண்டு,
எவ்வளவேனும் நிமிர முடியாத அந்த கூனியை தேவனுடைய ஆலயத்தில் ஆண்டவர் பார்த்தாராமா. அப்போ எதேர்ச்சியா ஆண்டவர் அந்த ஆலயத்துக்கு வரும்போது அங்க அந்த அம்மா இருக்கிறத பார்க்கறாங்க. அவ்வளவு வருஷமா அவங்க கூன் வியாதியோட இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு வாரமும் அந்த ஆலயத்திற்கு போகும்போது தனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கல, இத்தனை நாள் நான் போயிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு பதில் கிடைக்கல, நான் எதுக்கு நான் இனி போகணும் அப்படின்னு அந்த அம்மா நினைச்சிருந்தா அந்த இடத்துல அந்த அற்புதம் அவங்களுக்கு கிடைச்சிருக்குமா? சில நேரத்தில் பதிலுக்காக வெயிட் பண்ணி அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்காம யாருமே இருந்துராதீங்க. யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசலாம், யாருக்காக பேசுறாருன்னு எனக்கு தெரியல. பட் ஒரு பதிலுக்காக நீங்க 5 வருஷமா வெயிட் பண்ணியிருக்கலாம், 10 ஆண்டுகளாக வெயிட் பண்ணியிருக்கலாம். அந்த பதிலுக்காக வெயிட் பண்றதுனால வேற எதையுமே செய்யாம இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அது ஒரு தடை. என்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் வந்தால்தான், என்னுடைய எல்லாவற்றுக்கும் பதில் வந்தால்தான் நான் அடுத்த ஸ்டெப்பு காலடி எடுத்து வைப்பேன்னு ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி எதிர்பார்க்கவே முடியாது. சில பதில்கள் 1 மாதத்துல நமக்கு பதில் வரும். சில பதில்களை கர்த்தர் 6 மாதத்துல கர்த்தர் தருவார். சில பதில்களை ஆண்டவர் 400 வருஷம் வரைக்கும் கர்த்தர் வெயிட் பண்ண வச்சாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே போன அன்று முதலே எகிப்தை விட்டு வெளியே வருவதற்கு அவங்க ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு எகிப்துல உட்கார்றதுக்கு விருப்பம் இல்லை, அவர்களுக்கு கானான் தேசம் தான் அவர்களுக்கு. ஆனா 400 வருடங்கள் தாண்டி கர்த்தர் எகிப்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்டு கூக்குரலை கேட்டு கர்த்தர் கொண்டு போறதுக்கு வல்லவரா இருந்தார். அப்போ இன்றைக்கு நீங்க எத்தனை பேர் அப்படி சோர்ந்து போய் இருக்கிறீங்க? சிலருடைய வாழ்க்கையை பார்த்தா அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அப்படின்னா சில ஆன்சர் வராததுனால இல்லை நான் அவ்வளோதான், அந்த உயரத்திற்கு போகவே மாட்டார்கள். இந்த தடையை ஜெயிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தடையை ஜெயிப்பதற்கு ஏற்ற பலனை கர்த்தர் நமக்கு கிருபையாய் தருகிறவர். ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார். பாடுவோம். ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நெருப்பாய் இறங்கிடு. கைகளை மேல ஆவியே சத்தமா ஹல்லேலூயா. ஆவியே ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் கைகளை மேல தட்டி ஆவியே ஆவியே ஆவியே
மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகிறதற்கு சகரியா என்கிற தேவனுடைய மனுஷனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த வாய்ப்பு சாதாரணமான ஒரு நபருக்கு கிடைக்கவே கிடைக்காது. அந்த இடத்திற்கு அந்த அந்த உயர்வுக்கு ஒரு மனுஷனால போகணும் அப்படின்னு சொன்னா அவன் எந்த அளவுக்கு பரிசுத்தவானா இருக்கணும் அப்படின்னு சொன்னா 100% அவன் பரிசுத்தவானா இருக்கணும். அவனுக்குள்ள ஒரு பழுது கூட இருக்காது. சிலர் அந்த வாய்ப்பு கிடைச்சா கூட மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா என்னைக்காவது ஒரு நாள் ஒரு தப்பு பண்ணியிருந்தா, என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பொய் சொல்லியிருந்தா, ஐயோ நான் செத்து போயிட்டா என்ன பண்ணுது. ஆனா இந்த சகரியாவும் எலிசபெத்தும் தன்னுடைய வாழ்க்கையில ஜெபம் பண்ணது எதுக்கு தெரியுமா? ஒரே ஒரு காரியத்துக்கு தான் ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை தாருங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை தாங்க. அப்படியே நாள் போயிட்டே இருக்கு, வருஷங்கள் தாண்டிட்டே இருக்குது. ஆனா வேதம் சொல்லுது அந்த பிள்ளை தனக்கு கொடுக்கிறதற்கு ஆண்டவர் காலதாமதம் பண்ணிட்டாரு. இப்ப இவங்க 2 பேருக்கு ரொம்ப ஏஜ் ஆச்சு, 2 பேரும் வயசாயிட்டாங்க. ஆனா வயசானாலும் அந்த ஜெபத்திற்கு தனக்கு பதில் வரலன்றதுக்காக பரிசுத்த வாழ்க்கையை அவங்க குறைக்கவே இல்லை. அவங்க ஆண்டவரை தேடுகிறத குறைக்கவே இல்லை. அந்த உயரத்திற்கு நேராக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறதற்கு நேராக வைக்கப்படுகிற எந்த படியிலையும் அவங்க கீழே வரவே இல்லை. எதுலையுமே கீழே வரல. அவங்க அந்த லக்கை நோக்கி, அந்த விஷனை நோக்கி போகிற ஓட்டத்தில் அவங்க போயிட்டே தான் இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் அந்த சிகரத்தையும் அவங்க அடைஞ்சாங்க. அவங்க ஜெபம் பண்ண ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுடைய சிகரங்களை தடுத்து நிறுத்தும்படியாக, உங்களுடைய லக்குகளை தடுத்து நிறுத்தும்படியாய், உங்களுடைய உயர்வுகளை தடுத்து நிறுத்தும்படியாய் சில காரியத்திற்கு உங்க வாழ்க்கையில ஆன்சர் கொடுக்காத, ஆன்சர் கிடைக்காத சில காரியத்தை பிசாசு கொண்டு முன்னாடி நிப்பாட்டிட்டு, இந்த காரியத்திற்கு தான் பதில் வரல, இந்த காரியத்திற்கு தான் உனக்கு ஆன்சரே இல்ல, நீ அந்த காரியத்திற்கு நேரா எப்படி போலான்னு சொல்லி உங்களை சத்துரு தடுத்து நிறுத்தி இருப்பாரானால் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுடைய கரத்தை பிடித்து அந்த தடைகளை உடைக்கிறவர். அந்த தடைகளை தாண்டி இல்ல, உங்களுக்கு ஒரு பதில் இருக்குது, அந்த காரியத்திற்கு ஒரு பதிலை நான் வச்சிருக்கிறேன், அந்த பிள்ளையினுடைய காரியத்திற்கு ஒரு பதிலை வச்சிருக்கிறேன். நீங்க அந்த தடையை பார்த்து நீங்க ஸ்ட்ரக் ஆகி நிக்காதபடி கர்த்தர் அடுத்த படிக்கு நேராய் கிருபையாய் நம்மை கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட கடந்து போங்க. என்ன தீர்மானம் எடுக்க போறீங்கன்னா, என் வாழ்க்கையில ஆமேன் எதற்கு பதில் இல்லாமல் இருந்தாலும், ஆன்சர் இல்லாததை பார்த்து சோர்ந்து போய் ஒரு இடத்துல நான் என்ன பண்ண மாட்டேன்னா, நான் உட்கார மாட்டேன். அந்த தடையை தாண்டி அடுத்த முயற்சி எடுப்பேன், அடுத்த வேலை செய்வேன், அடுத்து என்னுடைய லட்சியத்திற்கு நேராக என் காலடி எடுத்து வைப்பேன். ஏற்ற நேரம், ஏற்ற சமயம், ஏற்ற நாள் கர்த்தர் நான் ஜெபித்த, நான் நினைத்த அந்த காரியத்தினுடைய தடைகளை மாற்றி எனக்கு கிருபையாய் கொண்டு வருவார். ஆமேன் சொல்லுங்கள். இந்த செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. நீங்க வெற்றி அடையணுன்றவங்க அத்தனை பேர் இந்த செய்தியை நீங்க தயவு செய்து ரொம்ப கவனமாய் கேளுங்கள். வாழ்க்கையில நான் முன்னேறணும், எதுவுமே என்னை தடுத்து நிறுத்தக்கூடாது. பாருங்க, அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலிகளையும் சில நேரத்தில் சில பிரச்சனை அப்படியே அவங்கள தடுத்து நிற்க வச்சிருது. அவங்க தடையா இருந்துடுறாங்க, அதுக்கு மேல அவர்களால் போகவே முடியல. அந்த தடை கற்கள் எடுக்கப்படணும், அந்த தடையான சுவர் எடுக்கப்படணும். யோசேப்புனுடைய அபிஷேகம் தடைகளை தாண்டி வளர்கிற அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை தான் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் தடணும். சத்துரு எத்தனை பெரிய தடைகளை உங்களுக்கு முன்னாடி கொண்டு நிறுத்தினாலும் வச்சாலும் அந்த தடைகளை தாண்டி வளர பண்ணுகிற கிருபையை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். அந்த தடைகளை தாண்டி உயரக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தரணும். ஆமென். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த தடையை நம்ம ரொம்ப அழகாக தாண்டணும் அப்படின்னு சொன்னால் வாசிக்கலாம். நீங்கள் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 2 கொரிந்தியர் நிருபம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தினுடைய 7வது வசனம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு
என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே உன் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த சம்பவம். அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் எதற்குமே ஜெபம் பண்ணாத ஒரு ஆளு, எதுக்குமே கவலைப்படாத ஒரு ஆளு, எதுவுமே வேணும் அப்படின்னு கேட்காத ஒரு ஆளு, ஏசப்பாட்ட ஒரே ஒரு காரியத்திற்காக 3 விசை ஜெபம் பண்றாரு. அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது சரீரத்தில் ஒரு பலவீனம். அந்த பலவீனத்தை அவரால் தாங்கவே முடியல. அந்த பலவீனம் அவருக்கு வேண்டான்னு நினைச்சு ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்றாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்படின்னா ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இந்த மனுஷன் எதுக்குமே ஜெபம் பண்ணாம இந்த ஒரு பலவீனத்திற்காக அவர் ஜெபிக்கிறதா இருந்தா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அந்த பலவீனத்தை மனசு என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னா ஏத்துக்கவே முடியல. கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில சாப்பாடு இல்லாம இருந்தாரு. ஆனா சாப்பாடு இல்லாம இருந்ததை அவர் ஏத்துக்கிட்டாரு. அவருக்கு நல்ல ட்ரெஸ் இல்லாம இருந்தாரு, அந்த ட்ரெஸ் இல்லாம இருந்ததை அவர் ஏத்துக்கிட்டாரு. பரவாயில்லப்பா, ட்ரெஸ் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம்ப்பா, விட்டுருப்பா அப்படின்ற மாதிரி சூழ்நிலை போயிட்டாரு. வீடு இன்னைக்கு இன்னும் இல்லைன்னாப்பா நாளைக்கு தங்கிக்கலாம்ப்பா, விடுப்பா. அவருடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைக்குள்ள போனாரு. எல்லா பிரச்சனையும் அவருடைய மனசு என்ன பண்ணுச்சுன்னா ஏத்துக்கிட்டுச்சு, அதை தாங்கிக்கிட்டாரு, அதை சகிச்சுக்கிட்டாரு. ஆனா அவருடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளாத ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய சரீரத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐயோ வேண்டாம், எனக்கு வேண்டாம், நான் இதை ஏத்துக்க முடியாது, நான் எப்படி இதை ஏத்துக்குவேன், என்னால முடியாது, எனக்கு இது சரியாகியே ஆகணும். எதுக்குமே ஜெபம் பண்ணாத அந்த மனுஷன் இந்த ஒரு காரியத்திற்காக அவர் அவ்வளவு ஜெபம் பண்றாரு பாருங்க. ஆண்டவரே என்னை ஏத்துக்க முடியாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த தடை, இந்த காரியம் உனக்கு இருக்கத்தான் செய்யும், இதை குறித்து நீ திரும்பி பேச வேண்டிய அவசியம் இல்லை. உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் ஒருவேளை ரொம்ப சந்தோஷத்தோட உங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கலாம், ஒரு பெரிய தரிசனத்தோட உங்க வாழ்க்கையை நீங்க ஆரம்பிச்சிருக்கலாம். உங்களுக்குள்ள அவ்வளவு தாட்டு, அவ்வளவு உற்சாகம், அத்தனை சம்பாதிக்கணும், நல்லா வரணும், மேலே வரணும், ஊழியம் செய்யணும், பலவிதமான ஆசைகள் உங்களுடைய இருதயத்தில் இருக்கலாம். ஆனா திடீரென்று உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு சூழ்நிலை, ஒருவேளை உங்களுக்கு குழந்தையா இருக்கலாம், உங்க பிள்ளையா இருக்கலாம், இல்லைன்னா உங்க சரீரத்துல ஒரு வியாதியா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கலாம். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, உங்களுடைய தரிசனம், உங்களுடைய லட்சியம், உங்களுடைய வேலை, இது எல்லாமே எதுல தடைபட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, என்னால ஏத்துக்கவே முடியாது, என்னால ஏத்துக்கவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பாரத்தை ஆண்டவர் என் தலை மேல வச்சாரு, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கர்த்தர் என் தலை மேல வச்சிருக்கிறாரு, என்னால இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, என்னால இதை ஏத்துக்கவே முடியல. ஒருவேளை அது உங்களுக்கு டென்ஷனா கூட இருக்கலாம், அது உங்களுடைய ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கலாம், அதை விட்டு ஒரு அடி கூட உங்களால நகர்த்த முடியாம இருக்கலாம். இரவுல வீட்டுக்கு வரும்போது அது ஞாபகம் வரலாம், அது உங்க கண்ணுக்கு முன்னாடி நிக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, சில நேரத்துல ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெயிக்க வேண்டிய 2வது தடை என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளால ஏற்றுக்க முடியாத சில தடைகளை கூட நம்ம என்ன பண்ணணும்னா தாண்டி ஜெயிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசிட்டே இருக்கலாம், நீங்க அதிலிருந்து இந்த காரியம் வந்ததிலிருந்து உங்களால அடுத்து எதுவுமே யோசிக்க முடியாத அளவுக்கு நீங்க கட்டப்பட்டு யாராவது ஒருத்தர் இருக்கலாம். நீங்க சொல்லலாம், என்னால இது மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, என்னால முடியல, இந்த காரியம் இருக்கிறதுனால நான் இந்த காரியத்தை பண்ண மாட்டேன். நான் நினைச்சேன் இந்த மாதிரி ஒரு ஆள் ஆகணும்னு நினைச்சேன், இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா என் வாழ்க்கையில் இப்படி ஏத்துக்க முடியாத ஒண்ணு ஆண்டவர் என் கையில கொடுத்துட்டாரு.
இந்த மாதிரி ஏத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாரே, இதை நான் எப்படி ஏத்துக்குவேன்? என் மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குது, என் உடம்பு அதை ஏத்துக்க மாட்டேங்குது, அதனால நான் விட்டுட்டேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை, உங்களுக்காக தான் கர்த்தர் பேசுகிறார். இல்லை, அந்த காரியத்தை மனசார ஏற்றுக்கொண்டு அதை தாங்கக்கூடிய பலத்தை ஆண்டவரிடத்துல கேட்டு நீங்க அடுத்த படி அந்த தடையை தாண்டி எடுத்து காலடி எடுத்து வைங்க. இது சத்துரு உங்களை நிற்க பண்ணுகிறதற்காக வைக்கிற வேலை, உங்க உயர்வை தடுத்து நிறுத்துகிறதற்காக அவன் எடுக்கிற முயற்சி. ஆனால் உங்களை என்னையும் நேசிக்கிற கர்த்தர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார், தடைகளை தாண்ட பண்ணுகிற ராஜா உங்க கரங்களை பிடித்து அந்த ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த பிரச்சனை இனி உங்களை வருத்தப்படுத்தாதபடி அதை குறித்த கலக்கங்களை மாற்றுகிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு கரங்களை தட்டி, அப்பா அந்த கிருபை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே, அந்த ஞானத்தை எங்களுக்கு நீர் தருகிற தேவனாய் இருக்கிறீர், எங்களை ஆச்சரியமாய் நடத்துகிற ஒரு நல்ல கர்த்தர். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர் தமிழ்நாட்டிலே, இன்னும் மலேசியா, சிங்கப்பூர், இப்படிப்பட்ட பல நாடுகளிலே ஒரு பெரிய தேவ மனுஷனாய் ஊழியம் செய்தார். பெரிய ஒரு ஊழியத்தை ஆண்டவர் அவர் மூலமாய் செய்தார். அப்போ இது நான் கேள்விப்பட்டேன், அவருடைய காரியத்தில் வாசிக்கல. ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கிற சில ஊழியர்கள் வந்து அந்த காரியத்தை சொல்லி இருக்கிறாங்க. அவர் வந்து திருமணத்திற்காக பொண்ணு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு லெட்டர் வந்து டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவருக்கு அவர் எழுதினாராமா. இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு பொண்ணு பார்த்துருக்கிறேன், அதை நான் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அன்னைக்கெல்லாம் இந்த கார்டு, போஸ்ட் கார்டு, அந்த லெட்டர் எழுதி டிஜிஎஸ் ஐயா ஜோம் பண்ணி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த கார்டை எடுத்து வச்சு அவர் ஜோம் பண்ணும்போது டிஜிஎஸ் தினகரன் அவருடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு சவப்பெட்டி இருக்கிறது மாதிரி அவர் பார்த்தாராம். அப்போ உடனே வந்து அந்த கார்டை எடுத்து எழுதி, இந்த மாதிரி அப்பா நான் இந்த இதுக்காக ஜெபம் பண்ணும்போது எனக்கு என்னமோ அது நல்லதா தெரியல, அதனால நீ வந்து அடுத்த ஆண்டவருடைய சித்தத்திற்காக வெயிட் பண்ணு, இதை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம அடுத்து பார்க்கலான்னு சொல்லி அந்த கார்டை வந்து அனுப்பியிருக்கிறார். ஆனால் அந்த கார்டு யார் இருக்குன்னா, இந்த வாலிப பையன் ஒரு பாஸ்டருடைய வீட்டில் தங்கி இருக்கிறான். அந்த பாஸ்டர் தான் அந்த பொண்ணை பார்க்குறாரு. கரெக்டாக அந்த பாஸ்டருடைய கையில் கிடைச்ச உடனே அவர் வந்து படித்து பார்த்துட்டு என்ன இது வேண்டான்னு சொல்கிறாரு, இந்த கார்டை அவன் கையில் கொடுத்தா இந்த பொண்ணை வேண்டான்னு சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லி நம்ம அதை அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக இந்த கார்டை அவருக்கு தெரியாமலே அவர் ஒழிச்சு வச்சுட்டாரு. அப்போ இந்த மனுஷன் வந்து எதிர்பார்த்து அதுக்கப்புறம் கார்டு எதுவும் வரலன்னு சொல்லி மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. திருமணம் முடிச்ச அன்றையிலிருந்து பிரச்சனைனா எங்க போனாலும் அவருக்கு பிரச்சனை, ஊழியத்துக்கு எங்க போனாலும் அவருக்கு ப்ராப்ளம், அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணாராம். ஆண்டவர் வந்து சரி தனக்கு ஒரு முள் கொடுத்ததா அவர் நினைச்சு அவர் வந்து பிரசங்கத்துக்கு போகிறதற்கு கோட் ஷூட் போட்டுட்டு வீட்டில இருந்து நல்லா கோட் ஷூட் போட்டு வெளியே வந்து கதவை திறந்து வெளியே நின்னா அந்த அம்மா சாணியை கரைச்சு அவர் மேல ஊத்திடுவாங்களாம். திரும்ப போய் இவர் குளிச்சுட்டு அவங்களுக்கு தெரியாம திருப்பி போகணுமாமா. இரவு நேரங்களில் பல நாட்கள் வந்து ஊழியத்தை முடிச்சுட்டு அவர் வரும்போது அவர் வெளியில தான் படுத்து கிடந்திருக்காரு. வீடை திறக்கவே மாட்டாங்களாமா. இரவுல லேட்டா வந்துட்டாருன்னா வீடு திறக்கப்படாது. அப்படி மிகப்பெரிய கொடுமை அந்த மனுஷனை அனுபவித்தார். ஆனால் அவர் செய்த ஊழியம் சாதாரணமான ஊழியமே அல்ல. ஆயிரக்கணக்கான ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தி ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். அவருடைய பேரை சொன்னா கூட உங்களுக்கு தெரியும், அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு ஊழியக்காரராய் அவர் இருந்தார். ஒரு பெரிய ஊழியத்தை செய்தார். இவ்வளவு தடைகளின் மத்தியிலையும் அவ்வளவு பெரிய ஊழியத்தை அந்த தேவ மனுஷன் செய்தார். ஏன், எப்படி அவரால் செய்ய முடிஞ்சிருச்சு? எப்படி செய்ய முடிஞ்சிருச்சு? ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை கர்த்தர் தன் கையில கொடுத்தாலும் அவருக்கு கொடுத்திருக்கிற விஷன்ல அவர் ரொம்ப நேர்த்தியா இருந்தார், தெளிவுள்ளவனா இருந்தார். அந்த விஷனை எதுவுமே தடுக்க முடியல, ஒரு சூழ்நிலை தடுக்க முடியல. ஏத்துக்க முடியாத சூழ்நிலையா இருந்த போதிலும் கூட அதை தூக்கி போடணும்னு நினைக்கல. இது வேண்டாம் டைவர்ஸ் பண்ணிடலான்னு தூக்கி போடல. அப்படி போயிருந்தா அவருடைய ஊழியம் ஒன்றும் இல்லாம போயிருக்கும், யாருமே அவரை ஏத்துக்கிற மாட்டாங்க. ஆனா அந்த முள்ளோட அந்த பாடுகளோட சகித்து தாங்கி அதை ஏற்றுக்கொண்டு
தன்னுடைய விஷனை நிறைவேற்றினாரு பாருங்க. அதனால தான் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு அவர் சாட்சியாய் வாழ முடியுது. பிரதர், சிஸ்டர், ஆண்டவர் உங்களை பார்த்து நேருக்கு நேர் பேசுறாரு. சிலர் இன்னைக்கு சோர்ந்து போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் அப்படியே உட்கார்ந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நிறைய பேருக்கு எழும்பவே முடியாத அளவிற்கு சோர்வுடைய உச்சகட்டத்துக்கு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏத்துக்கவே முடியல. என்னால ஏத்துக்கவே முடியல. என் கணவனாரை என்னால் ஏற்றுக்க முடியல. என் பிள்ளையை இந்த சூழ்நிலை என்னால் ஏற்றுக்க முடியல. என் மனைவியை இந்த மாதிரி ஏற்றுக்க முடியல. எனக்கு சரியா மனைவி அமையல, எனக்கு சரியா கணவன் அமையல, எனக்கு சரியான பிள்ளை கிடைக்கல. அவ்வளோதான் போச்சு, அவ்வளோதான் போச்சு. என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க. இதுக்கு மேலே நான் எதுவும் செய்ய மாட்டேன். எப்பா, எல்லாரை விட நீ செஞ்சாதான்ப்பா ரொம்ப நல்லா இருக்குது. நீ செஞ்சா 10 பேர் பார்க்குறாங்கப்பா. நீ போன வருஷம் போன பாருங்க அந்த ஸ்பீடு, அந்த வேகத்திலே நீ போயிட்டேன்னா 5 வருஷத்துல எங்கேயோ போயிடுவாப்பா. இப்படிப்பட்ட அவ்வளவு தாளந்துகள், அவ்வளவு கிருபை இருக்குது. ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையை ஏத்துக்க முடியலன்ற ஒரு காரணத்திற்காக நிறைய பேர் இன்னைக்கு தரிசனத்தையே இழந்துட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. தரிசனத்தையே இழந்து. கர்த்தர் யாரோட பேசுறாருன்னு எனக்கு தெரியாது, யாரோட பேசுறேன்னு தெரியாது. ஆனா உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அவ்வளவு பெருசு, உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற கிருபை அவ்வளவு பெருசு, உங்களை கொண்டு ஆண்டவர் செய்யணும்னு நினைச்சது அவ்வளவு பெருசு. ஆண்டவர் உங்களுக்கு அதனால தான் சின்ன வயசுல இருந்து கர்த்தர் அந்த கிருபையை தந்தார். எல்லாரை விட நீங்க பெஸ்டா அந்த இடத்துல இருந்தீங்க. எல்லாரை விட ஆண்டவர் உங்களை நேர்த்தியாய் நடத்தினார். நீங்க செஞ்சதெல்லாம் வாச்சிருச்சு. கர்த்தர் எல்லாத்தையும் கரத்துல கொடுத்துட்டாரு. ஆனா இன்றைக்கு ஏற்றுக்க முடியாத சில சூழ்நிலை வரும்போது கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அது உன்னை உயர்வுக்கு பெரிய தடையா இருக்கிறது. அந்த தடையை தாண்டி, அந்த தடையை தாண்டி இதை முழு இருதயத்தோடு அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கொண்டு, அப்பா நீங்க என் தலை மேல வச்சிருக்கிற விஷனை நான் நிறைவேற்றணும், என்னை கொண்டு குறிச்சிருக்கிறத நிறைவேற்றணும், என் எதிர்காலத்தில் என்ன வச்சிருக்கிறீங்க அந்த உயரத்தை அடைவதற்கு இருக்கிற தடைகள் இந்த மாதத்திலே முழுவதுமாய் மாறும்படியாய் கரங்களை தட்டி முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஹல்லேலூயா. தடைகளை உடைக்கிறவர் எனக்கு முன்னே போகிறார். நான் எந்த தடையை தாண்டணும் தெரியுமா? நான் இரண்டாவதாக தாண்ட வேண்டிய தடை என்ன தெரியுமா? சில நேரங்களில் ஆண்டவர் இந்த 100 டேஸும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். நம்மளை குறிச்ச ஒரு பெரிய நோக்கத்தோடு ஆண்டவர் இருக்கிறார். இந்த சபையை கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறாரு. ஜனங்களாகிய உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போறாரு. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போறாரு. அப்போ அதற்கு வருகிற இரண்டாவது பெரிய தடை என்ன அப்படின்னு சொன்னா, சில சூழ்நிலைகள் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா, மனசு ஏத்துக்காது. மனசு ஏத்துக்காதது மாதிரி ஒரு தடை வரும். யாக்கோபனுடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுது, அவருடைய வாழ்க்கையிலே யாக்கோபு மட்டும் தன்னுடைய 17 வருஷத்தை அவர் வீணடிக்காம இருந்திருந்தாருன்னா, ஆபிரகாமை காட்டிலும் கர்த்தர் யாக்கோபை பல மடங்கு ஆசீர்வச்சிருப்பாரு. ஆனா என்னன்னா, அவருடைய மனசு எல்லாத்தையும் ஏத்துக்கிருச்சு. எத்தனையோ பாடுபட்டார். யாக்கோபு நடந்து வந்த பாதையை பாருங்க. தன்னுடைய குடும்பத்தை விட்டு வந்துட்டாரு, மாமனார் ஏமாத்திட்டாரு, எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாரு. ஆனா எதை ஏத்துக்க முடியல தெரியுமா? யோசேப்பு மரிச்சு போனான்ற அந்த செய்தியை மட்டும் அவரால் ஏத்துக்கவே முடியல. எப்பா என் பிள்ளைப்பா, நான் உயிருக்கு உயிரா நேசிச்ச என் பிள்ளைப்பா, நான் பலவர் நான் அங்கேயே போட்டு அழகு பார்த்த பிள்ளைப்பா, என்னால ஏத்துக்கவே முடியல ஆண்டவரே, என்னால ஏத்துக்கவே முடியல. ஆனா ஆண்டவர் யாக்கோபிட்ட பல வயசு ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், நீ ஏத்துக்கிட்டு முன்னேறி தான் ஆகணும், நீ ஏத்துக்கிட்டு உன்னுடைய ஊழியத்தை நீ தொடர்ந்து தான் ஆகணும். ஆனா அவர் அதெல்லாம் முடியாது. நான் இப்படியே இருந்துறேன், என்னை விட்டுருங்க, நான் இப்படியே இருந்தேன், என்னை விட்டுருங்க. யாரோ ஒருத்தர் இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்கலாம், என்னை இப்படியே விட்டுருங்க ஆண்டவரே, என்னை இப்படியே விட்டுருங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு குழந்தையின் மூலமாக நீங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை ஒரு ஹைப்பர் ஆக்டிவான ஒரு குழந்தை, ஒருவேளை ஏதாவது ஒரு மன அழுத்தத்தில் உள்ள ஒரு குழந்தை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு தீமையை உங்க கையில ஒருவேளை ஆண்டவர் தந்திருக்கலாம். ஒரு முள்ள மாதிரி ஆண்டவர் உங்க கையில தந்திருக்கலாம். பாஸ்டர், நான் ஒரு பெரிய கனவோட வாழ்ந்தேன், நான் இந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது ஒரு கனவோட பெற்றெடுத்தேன், ஆனா
இப்படிப்பட்ட ஒரு வியாதி உள்ள ஒரு குழந்தைய நான் எப்படி பார்ப்பேன், நான் எப்படி ஏற்றுக்குவேன்? நீங்கள் ஒரு நாள் வந்து அந்த பிள்ளையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள், அப்போ தெரியும் நமக்கு. பாருங்களேன், அதெல்லாம் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். அவங்கள பார்க்கும்போதெல்லாம் நான் ரொம்ப ஜெபம் பண்ணுவேன். நம்ம பொதுவாக வந்து சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது ஏதாவது ஒரு ஹோட்டலில் கூட்டிகிட்டு போகும்போது அந்த குழந்தை அங்கே சத்தம் போட்டால் எல்லாரும் திரும்பி பார்த்தா கூட நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? வளர்ற வரைக்கும் அந்த குழந்தைய வந்து வெளியே நம்ம நிறைய பேர் கூட்டிகிட்டு போக மாட்டோம். வேணாப்பா, இவன் ஏதாவது உருட்டி போட்டுருவான், தள்ளி போட்டுருவான், அத்தனை பேருடைய கவனம் இவங்களுக்கு நேராக திரும்பும், எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வெளியே, அந்த குழந்தைக்காக நிறைய பெற்றோர்கள் வந்து வெளியே போகிறதே அவாய்ட் பண்ணிக்குவாங்க, வெளியே போக மாட்டாங்க. ஆனால் 24 மணி நேரமும் ஒரு குழந்தைய அப்படியே பார்க்கறது அப்படின்றது வந்து எவ்வளவு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை, எவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலை. ஐயோ, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மனது உடைஞ்சது என்ன அப்படின்னா, எங்கள் ஊரில் வந்து ஒரு தாய் தகப்பனுக்கு மகளுக்கு பிள்ளை பிறக்குது. கிட்டத்தட்ட 5 பிள்ளைங்களை பெற்றெடுக்கிறாங்க. 5 பிள்ளைகளில் 3 பிள்ளைகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து சரியான மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள். 3 பிள்ளைகளும் ஒருத்தன் இந்த ரூமில் கட்டி போட்டிருப்பாங்க, இன்னொருத்தனை இந்த ரூமில் கட்டி போட்டுருவாங்க, முன்னாடி உள்ள ஒருத்தனை ஹாலில் கட்டி போட்டிருப்பாங்க. எப்படி இருக்கும் பாருங்களேன். ஒருத்தனுடைய ரூமுக்கு போனா அவனே எடுத்து அந்த காலில் என் வயசு இருக்கும் அப்போவே அவனே அவனுடைய காலை எடுத்து கடிச்சிட்டு இருப்பான். காலை எடுத்து கடிச்சு ரத்தம் வந்துட்டு இருக்கும். அதுல வந்து இவங்க கட்டு போட்டு வச்சிருப்பாங்க, கையில கடிச்சு வச்சிருப்பான். இன்னொரு ரூமுக்கு போனா அங்க ஒரு பரிதாபம், முடிய பிச்சு கையில வச்சிருப்பான். ஐயோ, அந்த வீட்டுக்குள்ள போனாலே அழாம திரும்பி வர முடியாது. 3 பிள்ளைகளும் வந்து அப்படிதான் இருக்கிறாங்க. அது என்னுடைய ஏஜ் தான் அந்த பிள்ளைங்க. நான் அப்போ பார்க்கும்போது என்னுடைய வயசு. ஆனால் ஒரு 25 வயசு 30க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 3 பேருமே அப்படியே இறந்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு திருப்பி ரெண்டு மகள்களை ஆண்டவர் தந்திருந்தார். கடந்த சமீபத்தில் வந்து ஒரு 6 மாதத்திற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பொண்ணு வந்து டாக்டராக படித்து அவங்க வந்து இன்னைக்கு அந்த ஃபேமிலியே ஆண்டவர், அந்த பிள்ளையின் மூலமாக ஆண்டவர் அவங்கள, அந்த குடும்பத்தையே அவங்க தூக்கிட்டாரு, ஆண்டவர் தூக்கி நிறுத்திட்டாரு. ஆனால் அந்த குடும்பத்தில் நான் ஒன்று பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த 3 பிள்ளைகளும் 3 ரூமில் இந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சர்ச்சுக்கு சமைச்சிட்டு இருப்பாங்க, பாஸ்டருக்கு சமைச்சிட்டு இருப்பாங்க. இதுக்கடையில் நான் பைபிள் கலைஞ்சிட்டு போனால் என்ன ரொம்ப நல்லா கவனித்து அனுப்புவாங்க. ஐயோ, அவ்வளோ ஊழியத்தில் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ஒரு நாள் கூட ஆண்டவரை வாயினால் தூசிச்சதோ எதுவுமே கிடையாது. அந்த பிள்ளைகளை மனதார அப்படியே ஏற்றுக்கிட்டு அந்த பிள்ளைகளை சுத்தமாக வச்சிருப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்கு மேலே யூரின் ஸ்மெல் வராது, எந்த அசுத்த ஸ்மெல்லும் அந்த வராது. அவ்வளவு சுத்தமாக கிளீனாக 3 நேரம் அந்த பிள்ளைகளை குளிக்க வச்சு தொடச்சு சாப்பாடு கொடுத்து, ஐயோ அதெல்லாம் ஒரு பெரிய பணிவிட, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதற்கு இடையில எல்லா காரியத்தையும் செய்து இன்றைக்கு ஆண்டவர் வந்து அந்த குடும்பத்தை தலைக்கும்படியாய் கர்த்தர் செய்தார். இன்னைக்கு அந்த குடும்பத்தில் எல்லாரையும் ஆண்டவர் ரொம்ப நல்லா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைய யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் ரொம்ப தெளிவா பேசுறாரு. மகனே, உனக்கு விரோதமாய் சில ஏற்றுக்கொள்ளாத முடியாத சில தடைகள், நீங்க முன்னேறாம இருக்கிறதுக்கு காரணம், நீங்க உயராம இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு என்னன்னா, அந்த ஒரு தடை என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, நான் அதை ஏத்துக்க மாட்டேன். அந்த காரியத்தை ஏத்துக்க முடியாததுனால நீங்க எல்லாத்தையுமே விட்டுருக்கலாம். பாச, நான் எல்லாத்தையும் விட்டேன், இது எனக்காக தான் இந்த வார்த்தை வருது. அதுக்கப்புறம் நான் எதையுமே யோசிக்கல. அதுக்கு முன்னாடி ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சேன், அதை விட்டுட்டேன். ஊழியம் செய்யணும்னு நினைச்சேன், அதெல்லாம் விட்டுட்டேன். என்னுடைய கற்பனைகளை எல்லாத்தையும் நான் புதைச்சிட்டேன் பாஸ்டர். காரணம் என்ன அப்படின்னா, என் மனசு இந்த பிரச்சனையை மட்டும் ஏத்துக்க மாட்டேங்குது. இதை தாண்டி என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு பெலன் தர்றாரு. மனம் ஏற்றுக்கொள்ள முடியாததை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த தடைகளை தாண்டக்கூடிய பலத்தை கர்த்தர் தரப்போறாரு. அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த காயத்தை எடுத்து போடுறாரு. ஆமென். அந்த பல நாட்களுடைய நீதியை கர்த்தர் நிலைநாட்டுவாராக. ஹல்லேலூயா. நான் பரிசுத்தமா வாழ்ந்தேன், நான் நீதியா வாழ்ந்தேன், நான் எல்லாரும் மாதிரியும் இல்லை, நான் ஆடம்பரம் இல்லை, நான் எந்த அசுத்தமும் செய்யலை. ஆனால் என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏன் இப்படி அனுமதிச்சாரு? என்னால் ஏற்றுக்கவே முடியல.
எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துருச்சு? நான் ஏதாவது தப்பு பண்ணி நடந்திருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். நான் ஒரு தப்பும் பண்ணலையே, நான் எப்படி ஏற்றுக்குவேன்? ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே சில தடைகள் எப்படி இருக்கும்? நான் ஏற்றுக்க முடியாமல் இருக்கும். அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் தாண்டுவீர்களே ஆனால் பெரிய ஜெயத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கேட்க போறீங்க? கைகளை மேலே உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேளுங்க. இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை. ஆமென். முழு பலத்தோடு ஆண்டவர் உங்களோடு பேசுவாரே ஆனால், ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருமே ஆனால், எல்லாரும் முழு பலத்தோட சொல்லுங்க. முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த பலனை தாருங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. அந்த பலனை தாரு. சத்தமாய் சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே அந்த பலத்தை தாருங்க ஆண்டவரே. அந்த பலன் தாரு ஆண்டவரே. அந்த பலனை தாரும் ஆண்டவரே. அந்த பலன் என் தலையின் மேல கடந்து வரட்டும். நான் ஏற்றுக்கொள்ள தாண்டக்கூடிய கிருபையை கர்த்தர் தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்ல சொல்ல அந்த மகிமை உங்க மேல வரட்டும். இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களோட பேசுவாரே ஆனால், பேசுவாரே ஆனால், பேசுவாரே ஆனால் அதிலிருந்து தூக்கி எடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். என்னுடைய கேடகம் அவர்தான், என்னுடைய மகிமையும் அவர்தான், என் தலையை நிமிர பண்ணுகிறவர் அவர்தான். ஆமென். அவர்தான். அவருடைய ஜனமாகிய நான் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது இல்லை. கேடகம் நீரே, கேடகம் நீரே, என்னுடைய மகிமை நீர்தானப்பா. ஹல்லேலூயா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. பாடும். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, கேடகம் நீரே, தலை. எல்லாரும் பாடுவோம். தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனையோ மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனையோ மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன் நீ தாங்குவீரே. சொல்லுங்க. தள்ளாட விட மாட்டீர். தகப்பன் நீர் தாங்கு, தகப்பன் நீ தாங்குவீரே. என்னை தள்ளாட விடமா. இப்ப கைகளை மேல தட்டி கேடகம் நீரே, தலை நிமிர. ஓ கேடகம் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒரு விசை கூட கேடகம், கேடகம் நீரே, தலை நிமிர. கேடகம் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய். இப்ப சொல்லுங்க. அப்பா பார்த்துக்கு ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கட்டா பேரமைதி. சொல்லுங்க. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை.
அவைகளையே தியானம் செய்வேன். தினம் அறிக்கை செய்து ஜெபம் செய்வேன். அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெபம் செய்வேன். இப்ப சொல்லோ கேடகம் நீரே, அலை நிமிர. ஹalleluya, ஸ்தோத்திரம். கிருப 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 கிருப. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஹalleluya. தடைகளை உடைக்கிறவர், தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னே போகிறார். நீங்க எவ்வளவு வெற்றியாளர்களாய் இருக்கிறீர்களோ அவ்வளவு தடைகள் உங்களுக்கு சத்துரு வைப்பான். போற பக்கமெல்லாம் சத்துரு தடைகளை வைப்பான். முன்னேறதுக்கு விடவே மாட்டான். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா அந்த தடைகளை என்ன பண்ணணும்? கேட்கல. எத்தனை தடைகள் உங்களுக்கு விரோதமா வச்சாலும் அத்தனை தடைகளையும் நீங்க தாண்டணும். அத்தனை தடைகளையும் தாண்டணும். எந்த தடைகளிலையுமே நீங்க ஸ்ட்ரக் ஆகி நின்றவே கூடாது, நின்றவே கூடாது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நான் ஒரு சின்ன ஒரு பிக்சர் ஒன்று, ஒரு படம் ஒன்று பார்த்தேன். அப்படின்னு ஒரு பிக்சர், அந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு எறும்பு, அந்த எறும்பு லைனாக அப்படியே நடந்து அந்த எறும்பு அப்படி கண்டினியூவாக போயிட்டே இருக்குது. அப்போது அந்த எறும்பு போயிட்டு இருக்கிற அந்த பாதையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு கல் ஒன்று இருக்குது. அந்த கல் இருக்குது. இப்போ அந்த எறும்புக்கு அந்த கல்லுக்கு மேலே ஏற முடியாது. அந்த எறும்பு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா அப்படியே போய் ஒரு யூ டர்ன் போட்டு அகைன் திரும்பி லைனா போயிட்டு இருக்குது. அது இப்படி போகுது, அப்படியே அந்த கல்லில் இப்படி ஒரு ரவுண்டனா போடுது, அகைன் அதே நூல் பிடிச்சது மாதிரி அப்படி போகுது. எனக்கு ஆச்சரியமா இருக்குது, இந்த எறும்புக்கு யாருப்பா கத்து கொடுத்தா? ஏன்னா அந்த தடை அதால தூக்க முடியாத, அது ஒருவேளை அந்த தடையை அதால தூக்க முடியும் அப்படின்னு சொன்னா எறும்பு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதுவே நீங்க ஒரு அரிசியோ ஒரு சோத்தையோ வச்சீங்கன்னா மொத்தத்தையும் தின்னுட்டு என்ன பண்ணிடும் அப்படின்னா அந்த தடையை அதுவே எடுத்து போட்டு கிளீன் பண்ணி பாதையை உண்டு பண்ணி போயிட்டே இருக்கும். இப்போ இந்த கல்லா இருக்கிறதுனால அதை சாப்பிட முடியாது, அதில் என்ன பண்ண முடியாது. அதுக்காக அவ்வளோதான் யூட்டன். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஐயோ பெரிய தடைப்பா, பின்னாடி போப்பா அப்படின்னு போவோம். ஆனா எறும்பு என்னன்னா முன்னாடி எடுத்து வச்ச காலை அது என்ன பண்ணலைன்னா ரிட்டன் எல்லாம் கிடையாது, அப்படியே ரவுண்டனா போட்டு கிளம்பிட வேண்டியதுதான். அப்ப நான் என்ன நம்புறேன்னா கர்த்தர் உங்களையும் என்னையும் எறும்பிடத்துல போய் ஞானத்தை கத்துக்க சொல்லி இருக்கிறாரு. அப்ப ஆண்டவருக்கு உங்களை சில நேரத்தில் எறும்பாதான் கர்த்தர் கன்சிடர் பண்றாரு. உங்க முன்னாடி இருக்கிற தடைகளை பார்த்து அஞ்சி பயப்பட்டு சோர்ந்து போய் பின்னாடி வருகிற கூட்டம் கிடையாது. அப்படியே அந்த தடையை கர்த்தர் வச்சிருக்கிறார்னா இருந்து அந்த தடையை தாண்டி நாம் அடைய வேண்டிய சிகரத்தை, அடைய வேண்டிய உயரத்தை, ஓ ஹalleluya, நமக்கு கொண்டு போகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதற்காக தான் ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துகிறார், கர்த்தர் பலப்படுத்துகிறார். தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னே கடந்து போகிறார். ஒரு பிசினஸ்ல தடை வந்த உடனே உங்க லைஃபே முடிஞ்சிருச்சுன்னு முடிவெடுத்துறாதீங்க பிரதர். ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு தடை வந்துச்சுன்னு உடனே உங்க லைஃபே முடிஞ்சிருச்சுன்னு ஒரு முடிவு எடுத்துறாதீங்க பிரதர் சிஸ்டர். ஒரு லைஃபே முடிஞ்சிருச்சுன்னு ஒரு முடிவு எடுத்துறாதீங்க. இல்ல, ஆண்டவர் கையில, கர்த்தருடைய கையில செகண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது, தேர்டுன்னு ஒன்று இருக்குது, ஃபோர்த்துன்னு ஒன்று இருக்குது, ஃபிஃப்த்துன்னு ஒன்று இருக்குது, சிக்ஸ்த்துன்னு இருக்குது, செவன்த் 7 நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவனை திரும்ப எழும்பி நிற்க பண்ணுகிற கர்த்தர். எல்லா கரங்களை முழு வெள்ளத்தோட தட்டி ஆமென். உங்க தலை மேல அது ரிசீவ் ஆகட்டும், உங்க குடும்பத்தின் மேல அது ரிசீவ் ஆகட்டும். யாதாரா லம்கதா நமரலா லோதரபா லஹதரா லரபா தேரலரபா. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். இந்த ஒரு பலவீனம், இந்த ஒரு சூழ்நிலை, இந்த ஒரு பிரச்சனை என் பிள்ளைய தடுத்து நிறுத்தாதபடி, கட்டி வைக்காதபடி இப்போ அந்த கட்டுகளை உடைக்கிறேன், அந்த தடைகளை இப்போ உடைக்கிறேன். அக்கினி அக்கினி, தடைகளை உடைக்கிற அக்கினி கடந்து வரட்டும், கடந்து வரட்டும்.
அந்த மகிமை கடந்து வரட்டும். செத்த சரீரத்தை எழுப்பி நிறுத்தட்டும். செத்த சரீரங்களை எழுப்பி நிறுத்தட்டும். செத்த தசைகள் இப்பொழுது பலன் அடையட்டும். செத்து போன தரிசனங்களுக்கு இப்பொழுது உயிர் வரட்டும். எழுப்புங்க, எழுப்புங்க ஆண்டவரே, என் பிள்ளைய தட்டி எழுப்புங்க ஆண்டவரே. அந்த சோர்வுகள் விலகுவதாக, அசதிகள் விலகுவதாக, ஆமென். எதிர்மறையான எண்ணங்கள் விலகுவதாக. Thank you Jesus, thank you Jesus. தடைகளை உடைக்கிறவர் எனக்கு முன்னே, தடைகளை உடைக்கிறவர் எனக்கு முன்னே கடந்து போகிறார். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு தடையை உடைக்கணும். நம்பர் 1, முதலாவதாக நம்ம உடைக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் தடை என்னன்னா, பதிலே இல்லை என்கிற தடைகளை தாண்ட ஆண்டவர் பலன் தருகிறவர். இரண்டாவதாக, ஏற்றுக்கொள்ள முடியாத தடைகளை ஒரு தேவனுடைய பிள்ளை தாண்டணும். மூன்றாவதாக ஒரு தடை. வாசிக்கலாம் வேதத்தை திறந்து 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, மூன்றாவது இந்த சூழ்நிலை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த எலியாவினுடைய காரியம் எல்லாம் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இவர் ரொம்ப வெக்ஸ் ஆகி ஒரு லேடியினுடைய அந்த வார்த்தையை கேட்டு அப்படியே மனசை விட்டு போய் ஒரு இடத்துல படுத்த ஆண்டவரிடத்துல சொல்றாரு, அவன் என்ன சாகடிக்கிறது, அவங்க என்ன கொல்றது, நீங்களே என் உயிரை எடுத்துருங்க, நீங்களே என்னை எடுத்துக்குங்க, எனக்கு இனி வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, தனக்குள்ளேயே ஏற்பட்ட ஒரு தடை. அப்படின்னா தனக்கு தானே உண்டாக்கப்பட்ட ஒரு தடை. ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்க, மூன்றாவதாக நம்ம தாண்ட வேண்டிய தடை, எந்த தடையை தாண்டணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்குள்ளேயே சில நேரத்தில் உங்களுக்கு விரோதமான தடைகள் உங்களுக்குள்ளதான் உண்டாகும். சத்துரு உங்களுக்குள்ளதான் உண்டு பண்ணுவான். அப்படின்னா சில நேரத்தில் நீ என்ன சொல்லுவார், என்ன பிசாசு உண்டு பண்ணுவான்னா, நீ அந்த காரியத்திற்கு செட் ஆக மாட்ட, நீ ஒரு அன்ஃபிட்டான ஒரு ஆளு, அந்த தரிசனம் எல்லாம் உனக்கு நிறைவேறாது, நீ தகுதி இல்லாத ஒரு ஆளு, நீ ரொம்ப மோசமான ஒரு ஆளு, நீ செய்ய மாட்ட, நீ செய்யறது எல்லாமே ஒன்றும் இல்லாம போயிடும். அப்போ அந்த தடைக்கு காரணம் வேற யாரும் கிடையாது, நான் தான் தடையா இருக்கிறேன். ஒரு லட்சியத்திற்காக, ஒரு வெற்றிக்காக பிரயாணம் பண்ணுகிற ஒரு தேவனுடைய பிள்ளை, காலடி எடுத்து வைத்திருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, இடையில நீங்க யாரை வேணாலும் ஜெயிச்சிருவீங்க. திட்டுறவனை ஜெயிச்சிருவோம், எல்லாரையும் ஜெயிச்சிருவோம். ஆனா சிலர் ஜெயிக்க முடியாத ஒரு பர்சன் யாரு தெரியுமா? சிலரால யாரை ஜெயிக்க முடியாது சொல்லுங்க? உலகத்துல இருக்கிற எல்லாரையும் ஜெயிச்சிட்டாங்க, ஆனா தன்னை அவர்களால ஜெயிக்க முடியல. பாருங்க, உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். இன்னைக்கு ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு போய் அந்த காரியத்தை முடிச்சிடணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். நைட்டு தீர்மானம் பண்ணிட்டா காலையில அந்த காரியத்தை செய்கிற நபர் தான் தன்னை ஜெயிக்கிற நபர். ஆனா அதை செய்ய முடியல. சரி, 6 மணி ஆச்சா, இன்னொரு 1 hour ஆகட்டும், இன்னொரு 1 hour ஆகட்டும், 8 மணி ஆகட்டும், அப்புறம் முடிச்சுட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம போறோம். அப்படின்னு சொன்னா நம்மளை நம்ம என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா நம்மளை ஜெயிக்கல. அப்போ ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க எல்லா இடத்துலையும் ஜெயித்து எல்லா தடைகளையும் தாண்டி உங்க மேல உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தடையிலே நீங்க விழுந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு சோர்வினால, ஏதோ ஒரு பலவீனத்தினால எழும்ப முடியாம கட்டப்பட்டு கிடப்பீங்கன்னா, கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நீ உன்னை ஜெயித்து உனக்குள்ளே இருக்கிற அந்த தடையை இன்னைக்கு உடைத்தெறிந்து முன்னேறு, உடைத்தெறிந்து முன்னேறு. உங்களுக்குள்ள இருக்கிற தடையை விட்டு வைக்காதீங்க.
உங்களுடைய இருக்கிற உள்ளுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒன்றை சத்துரு காண்பித்து தடையாய் வைத்திருக்கிற அந்த தடையை ஜெயிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக. ஆமென். இவருக்கு இந்த இடத்துல துக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, மிரட்டல் மட்டும்தான் வந்திருக்குது. மிரட்டலே வராதுன்னு நம்ம என்ன சொல்ல முடியும்? மிரட்டல் வந்துருச்சு. இதை விட எத்தனையோ பிரச்சனையை பார்த்த அந்த மனுஷன், ஆனா என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே என்னன்னா ஒரு சோர்வு, பயங்கரமான ஒரு சோர்வு, அப்படியே ஒரு பலவீனம். ஒன்றும் இல்லை, நம்ம ஒன்றும் இல்லை அப்படின்னா இத்தனை இருக்கேப்பா, இவ்வளவு உயர்வா ஆண்டவர் தந்திருக்கிறாரே, எதையுமே பார்க்க விடலை. ஏதாவது ஒன்றை நினைச்சு ஏதாவது ஒன்றை குறித்து கவலைப்பட்டு அப்படியே அந்த இடத்துல உட்கார வைக்கிறது. இது பிசாசனுடைய மிகப்பெரிய தந்திரம். இந்த ஜபத்தில் இந்த சத்தத்தை கேட்குற யாராவது ஒருத்தர் அப்படி இருக்கிறீங்களா? உங்களுக்குள்ளேயே நீங்களே தடையா இருக்கிறீங்களா? உங்களை வேற யார் எழுப்ப முடியும்? யாரு? நீங்க நினைக்காம வேற யாரு உங்களை எழுப்ப முடியும்? அதான் உலகத்துல ஒன்று சொல்லுவாங்கல்ல, தூங்குறவனை எழுப்பிடலாம் சார், ஆனா தூங்குறது மாதிரி சொல்லுங்களேன், தூங்குறது மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது சார். அதே மாதிரி யாரை வேணாலும் எழுப்பிடலாம் சார், உங்களை நீங்க மட்டும்தான் சார் எழுப்பிட முடியும். நம்ம மட்டும்தான் சரி பண்ண முடியும். நம்ம ஒரு முடிவை எடுத்துட்டோம்னா அந்த முடிவை யாராலையும் என்ன பண்ண முடியாது. சத்தமா சொல்லுங்க. இப்ப நம்முடைய பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க, படிப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். படிச்சா அவனுக்கு நல்லது. நான் படிக்கவே மாட்டேன்ற ஒரு எண்ணத்துல அவன் இருந்துட்டான்னா, அந்த பாப்பா இருந்துட்டான்னா நம்ம என்ன பண்ண முடியும்? மண்டையை உள்ள ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள புக்கெல்லாம் எடுத்து வைக்க முடியும், இல்ல ரெக்கார்ட் பண்ணி உள்ளுக்குள்ளே வைக்க முடியும். நம்மளால அது என்ன பண்ண முடியாது. அது அவங்க தான் அந்த காரியத்தை செய்யணும். நம்ம அவங்கள பார்த்து எழுமுக சிஸ்டர், பிரதர் எழும்பி நில்லுங்க பிரதர், எந்திரிச்சுங்க பிரதர், நீங்க அப்படி சோர்ந்து போய் இருக்காதீங்க பிரதர் அப்படின்னு நம்ம சொல்லலாமே தவிர, நம்ம அவங்களுக்கு என்ன யூசியா போட முடியும்? ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு எல்லாரும் ஓட்ட பந்தயத்தில் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் கொண்டு வாப்பா, இவர் அதுக்கு என்ன பேர்? அது ஊக்க மருந்து. நம்ம இனி ஊக்க மருந்தா கொடுக்க முடியும்? அந்த ஊக்க மருந்து இன்னொருத்தர் கொடுக்கறதுனால அல்ல, யார் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அது உங்களை சார்ந்தது. சொல்றதுக்கு 1008 விஷயம் இருக்கலாம். இவர் சொல்றதுல ஏதாவது ரீசன் இருக்கா? இவர் சொல்றதுல ஏதாவது காரணம் இருக்கா? நமக்கே தெரியல. ஏன்பா இவ்வளோ பெரிய ஊழியக்காரரா இருந்துட்டு அந்த லேடி மிரட்டுறாங்கன்றதுக்காக இப்படி உட்கார்றது நமக்கே நியாயமா தெரியுதா? அப்ப ஆண்டவர் எவ்வளவு துக்கப்பட்டிருப்பாரு. ஆனா ஆண்டவர் எதையுமே வெளியே காமிச்சுக்கல. நம்மளா இருந்தா 2 அறைய போட்டு எந்திரிச்சு அப்படின்னு இருப்போம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? நெற்றியில தடவை எந்திரிச்சிடறா, சாப்பாடு வச்சிருக்கிறேன், சாப்பிட்டு படுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவ்வளோ அன்பானவர். நான் நம்புறேன் நம்முடைய ஆண்டவர் நம்ம வீட்டில் சோம்பேறியா படுத்திருந்தா நிறைய அம்மாங்க காலே எட்டு மிதிப்பாங்க. ஆனா ஆண்டவர் இவ்வளவு தூரம் நம்ம மனசளவில் சோர்ந்து போய் கிடக்கிறோம், நம்மளை தாளாட்டி சீராட்டி எந்திரியப்பா நீ நிறைய தூரம் ஓடணுமே அப்படின்னு ஆண்டவர் நம்மளை அவ்வளோ அழகாய் அன்பாய் பேசுறாரு. நம்ம நிறைய பேருக்கு புரியல. அவர் அன்பாய் எழுப்பும் போது நிறைய பேருக்கு புரியல. நம்ம 2 பேர் அப்படியே நான் எழும்ப மாட்டேன்னு அவர் உதச்சிட போறாரு நம்மளை. உங்களை எழும்ப பண்ணணுன்ற ஒரு சூழ்நிலை அவருக்கு வந்துட்டார் அப்படின்னு சொன்னா நீங்க எழும்பலைன்னா அப்புறம் கிள்ளி தான் எழும்ப வைக்கணும், இல்லைன்னா பிடிச்சி எழுப்பி தான் விட்டுறணும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற தடைகளை இன்னைக்கு உடைக்கணும். உங்க வெற்றிக்கு, உங்க உயர்வுக்கு நீங்க தடையா இருக்கிறீங்களா? உங்களை செக் பண்ணி பாருங்க. நீங்க தடையா இருக்கிறீங்களா? ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நீங்க தடையா இருக்கிறீங்களா? நீங்க தடையா இருக்கிறீங்களா? ரொம்ப கவனமாய் நம்ம நம்மளை ரொம்ப ரெடி பண்ணிக்கணும். நம்மளை மாத்திக்கணும். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அந்த இடத்துல சாக்கு சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. மற்றவர்களை குற்றப்படுத்தி எந்த பிரயோஜனமும் கேட்கல, எந்த பிரயோஜனமும் இல்லை. காலையில எழும்பாததுக்கு என்னப்பா காரணம்னு கேட்டா அழகா சொல்லிடுங்க, அலாரம் அடிக்கலையாமா. அலாரம் என்ன எவ்வளோ பெரிய ரீசன் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய ரீசன். விஞ்ஞானி இவர் சூப்பராக கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க. காலையில் அலாரம் அடிக்கல, எந்திரிக்கல. நீ அலாரம் வச்சியாப்பா? ஆமாம் நான் அலாரம் வச்சேன், ஆனால் ஃபோனை சைலண்டில் வச்சேன். இது என்ன?
போனை சைலண்ட்ல வச்சாரம்மா, அதனால அலாரம். சரி, ஒரு நாள் அலாரம் அடிக்கல, அடுத்த நாளா கேட்கல. இது ஒரு இல்ல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, சில ஆசீர்வாதங்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது. நம்ம யாரா இருக்கிறோம்? நம்ம எதையாவது ஒண்ணு சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தடையா இருக்கிறோம். ஆனா நமக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணிட்டே இருக்காங்கன்னா, ஜெயிச்சிட்டே இருக்காங்க. நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஒருத்தன் நமக்காக யாருமே நிக்க போறது இல்லை. யார் நிப்பா இந்த உலகத்துல? இந்த உலகம் வேகமா ஓடியே ஆகணும். இந்த உலகத்துல ஒரு ஆண்டவருடைய பிள்ளை கூட வேகமா ஓடியே ஆகணும். நீங்க வேகமா ஓடலைன்னா உங்களுக்கு முன்னாடி ஓடுறதுக்கு 4 பேர் வெயிட் பண்ணிட்டு, இந்த உலகம் ரொம்ப டாஸ்க் நமக்கு ரொம்ப ஜாஸ்தியா கொடுக்குது. வேகமா ஓடிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் அவன் வேகமா ஓடுறான்னு பின்னாடி போயிருங்க, நம்ம குற்றம் சொல்லி என்ன பிரயோஜனம்? யாரை நீங்க குற்றம் சொல்லுவீங்க? யாரையும் அதற்கு பிறகு நீங்க குறை சொல்லி எந்த பிரயோஜனம் இல்லை. நீங்க ஓடாமல் இருந்தது உங்கள் தவறு. நீங்க அந்த நேரத்தில் விழிப்பா இல்லாது உங்க தவறு. 10 கன்னிகைகளை குறித்து வேதம் சொல்லும் போது 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி இல்லாதவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, எண்ணெய் இருந்துச்சு, ஆனா எண்ணெய் இருக்கு கொஞ்சமா இருக்கிறத கவனிக்கல. அவன் கையில காசு இருக்குது, அவன் கையில அது பாட்டில் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா என்ன தெரியுமா? இந்த அக்காங்க 5 பேர் வந்துட்டாங்க. இந்த அக்காங்க 5 பேர் கையில எண்ணெய் இருக்கு, தீவெட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த அக்காங்க 5 பேர் கையில எண்ணெய் இல்லை, எண்ணெய் குறைவா இருக்குது. ஆனா இவங்களோட கதை அடிச்சுட்டே இருக்காங்க. இந்த அக்காங்க சொல்றாங்க, நீங்க போய் மனுஷகுமாரன் வந்துருவாரு, கொஞ்சம் சீக்கிரமா போய் என்ன பண்ணிட்டு வாங்க, பாத்துக்கலாம். எப்படியும் 6 மணிக்கு வரமாட்டாரு, எப்படியும் 7 மணிக்கு வரமாட்டார், 1 hour லேட்டாக தான் வருவார். நான் ஓடி போய் ஒரே ஒரு 8 வாங்கிட்டு வந்துடுவேன். ஒருவேளை அப்படி வந்தா கூட நீங்கள் கொஞ்சம் பிடிச்சி வச்சிருங்க, நாங்கள் அதுக்குள்ளே போய் நம்ம இப்போ பேசுவோம். இயேசுநாதர் நின்னாரா? சொல்லுங்க. அவ்வளோதான், வந்து இறங்கினாரு. இறங்கின உடனே மேலே சார் கட்ட 5 பேர் விளக்கு இருக்கிறவங்க 10 வச்சு ஏறிட்டாங்க மேலே. இவங்க அந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் வரேன் அப்படின்ட்டு ஓடி போனவங்க. ஆனா அவர் வர்றதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்டாச்சு. அதுக்கு நம்ம அதனால அந்த டைம் ஆண்டவர் தருவார். உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் உங்களுக்கு தருவார். இந்த வார்த்தையை சொல்லி உங்களை ஜபத்துக்குள்ள நடத்த விரும்புறேன். இந்த ஸ்ட்ரோக் வர்ற ஆள் பார்த்தீங்களா? ஸ்ட்ரோக் வந்தவங்களை பார்த்தீங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தெரியும். இந்த ஸ்ட்ரோக் வந்திருக்கிற ஒரு மனுஷனை அந்த ஸ்ட்ரோக்ல இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு வழி இருக்குது. என்ன வழி இருக்குன்னா, அந்த ஸ்ட்ரோக் என்ன ஒரு எத்தனை மணி நேரத்துக்குள்ள, குறிப்பிட்ட ஒரு 2 hours 3 hours அதுக்குள்ள அவங்கள என்ன கொண்டு போயிடணும்னா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று போடுவாங்க, அதை போட்டுறணும். ஆனா டைம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரங்கள் கடந்துச்சு அப்படின்னு சொன்னா திரும்ப இந்த விழுந்த தசையை என்ன பண்ண முடியாது. அந்த ஸ்ட்ரோக் முடிச்சதற்கு பிற்பாடு அந்த ஸ்ட்ரோக்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா அவங்க நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும். அதுக்காக தான் பிசியோதெரபியை கூட்டு கையை காலை இழுத்து விட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த தசைகளை திரும்ப கொண்டு வரணும். நான் நம்புறேன் ஒரு ஆண்டவருடைய பிள்ளையும் அப்படிதான். சில நேரத்தில் உங்களுக்கு ஸ்ட்ரோக் மாதிரி ஸ்ட்ரோக்கும் பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. அவங்களுக்கு பிசிக்கலா வந்திருக்கு, உங்களுக்கு மென்டலா வந்திருக்கு. இல்ல நமக்கு அப்படின்னா நமக்கு நிறைய பேருக்கு மனசளவில் வந்திருக்கு, அவங்களுக்கு நிறைய பேருக்கு உடம்பளவில் வந்திருக்குது. இன்னைக்கு பாதி பேர் சர்ச்சில் எப்படி தான் இருக்காங்கன்னா ஸ்ட்ரோக் நோயாளியாவே இருக்கிறாங்க. ஸ்ட்ரோக்காவே தான் இருக்குது. அவங்களுக்கு ஆவிக்குரிய ஸ்ட்ரோக்கு, அவங்களுக்கு மனசளவில் செத்து கிடக்குது, கை காலெல்லாம் எந்திரிக்கவே இல்லை. அப்படியே ஒன்று என்னன்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அப்படி என்ன பண்ண முடியும்? காரணம் சொல்லி இப்ப அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவருடைய பிள்ளைகளே. அப்படி இருந்தா நீங்க தான் பாதிக்கப்படுவீங்க. இது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சோர்வை அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா ஒரு 3 years கண்டினியூ பண்ணுங்க, 3 வருஷம், அதுக்கப்புறம் உங்களை யார் எழுப்ப முடியும்னு நினைக்கிறீங்க? அவ்வளவுதான், உங்களுக்கு அது செட் ஆயிரும். உங்களுக்கு அது அப்படியே இருக்கும். இந்த தொப்பையெல்லாம் வரும்போதே குறைச்சிடணும். ஆனா விட்டுட்டோம் சொல்லுங்க, குறைப்போன்னு சொல்லுவோம். அது குறைஞ்சா
சந்தோஷம். அதுக்கப்புறம் குறைக்கிறது அப்படின்றது படுற பாடு பாருங்களேன். அது சேர்ந்து போயிடுச்சு, அது நின்று போயிடுச்சு, அது ஒரு 3-4 வருஷம் கண்டினியூ ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா அதோடே பழக ஆரம்பிச்சு அதுவே நம்முடைய ஸ்டைலா மாறிடும். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் ஆண்டவர் எச்சரிக்கிறார். உங்களுடைய ஸ்டைல் அது என்ன பிரதர்? உங்க ஸ்டைல் அது இதான் உங்க ஸ்டைலா சிஸ்டர்? இவ்வளவு ஸ்லோவா நடக்கிறது தான் உங்க ஸ்டைலா? இவ்வளவு ஸ்லோவா செய்யறதா உங்க ஸ்டைலா? சொல்லுங்க. நீங்க ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் இருந்தீங்களா? ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இப்படிதான் இருந்தீங்களா? கேட்டு பாருங்க. உங்களே நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. இல்ல மேரேஜுக்கு முன்னாடி நீங்க இப்படிதான் இருந்தீங்களா? இன்னைக்கு சிலரை எழும்ப பண்ண கூட முடிய மாட்டேங்குது. அப்படியே ஆயிட்டாங்க. சோர்வு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு பலவீனம், ரொம்ப மோசமான ஒரு பலவீனம். அதை கொஞ்சம் நம்ம விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், கொஞ்சம் விட்டுட்டோம்னா அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா நம்மளை கொண்டு போயிடும். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல எல்லாரும் ஜெபித்து அதை கேட்போம். ஆண்டவர் எனக்கு தாருங்க, நான் இப்படியே உட்கார்ந்துடக்கூடாது. நான் முதல்ல என்னுடைய தடையை நான் என்ன பண்ணணும்னா, எனக்கு நானே விதிக்கப்பட்டிருக்கிற தடையை நான் என்ன பண்ணணும்னா நான் உடைக்கணும் ஆண்டவரே. கண்டினியூ பண்ணிடாதீங்க பிரதர், இதை கண்டினியூ பண்ணிடாதீங்க சிஸ்டர். யாரோடய ஆண்டவர் தெளிவா பேசுறாரு. நீங்க மரணம் அடைகிற வரைக்கும், நீங்க எவ்வளவு ஏஜ்னா கூட உங்கள்கிட்ட இருக்கிற வேகம் மட்டும் குறையாம இருக்குமானால் நீங்க அப்படி வாழ முடியும். ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? ஆபிரகாம் அவ்வளவு வயது சென்றவன், 75 இயர்ஸ், 75 வயசு. 75 வயசுல தூதர்கள் வருகிறத பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? தூதர்கள் வருகிறத பார்த்த உடனே, எதுக்குப்பா இது போடுறீங்க? தூதர்கள் வருகிறத பார்த்த உடனே ஓடி போய் அவன் தரை மட்டும் குனிந்து ஆட்டு மந்தைக்குள்ள ஓடி அவ்வளவு அழகாய் வேகமாய் சமைச்சு கொடுக்கிறவரா மாறிட்டார். ஆனா லோத்து குறிச்சு வேதம் சொல்லுது, வாசல்ல, பட்டணத்தினுடைய வாசல்ல உட்கார்ந்துட்டான் பாருங்களேன். அதுக்கப்புறம் ஒண்ணுமே செய்ய முடியல. அதனால 3 தடைகளை நம்ம தாண்டணும். நம்பர் 1, முதலாவதாக பதிலே இல்லைன்ற தடைகளை தாண்டணும். அப்படின்னா நமக்கு ஆன்சரே இல்லாத சில தடைகள் நமக்கு இருக்கும், அதை தாண்டக்கூடிய பலத்தை கர்த்தர் தருவார். நம்பர் 2, ரெண்டாவது, ஏற்றுக்கொள்ள முடியாத தடைகளை நம்ம தாண்டணும். நம்பர் 3, எனக்குள்ளே இருக்கிற தடைகளை நான் தாண்டணும். ஆமென். எழும்பி நிற்கலாமா கர்த்தர் சமூகத்தில்? முழு பலத்தோட கர்த்தரிடத்துல தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னே கடந்து போகிறார். தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னே கடந்து போகிறார். தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னே கடந்து போகிறார். கைகளை எல்லாரும் உயர்த்தி முழு பலத்தோடு கூட நீங்க அதிலிருந்து வெளியே வரணும். உங்களுடைய ஓட்டத்தை தடை பண்றதுக்கு சத்ரு என்ன முயற்சி எடுத்தாலும் ஆண்டவர் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுக்கிறவர், சத்துவத்தை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு நிமிஷம் எல்லாரும் என்ன கவனிங்க. கோயம்புத்தூர்ல 8 ஏக்கர் நிலம், 8 ஏக்கர் நிலம் சிட்டிக்குள்ள ஒண்ணுமே இல்லாம துவங்கின ஒரு மனுஷனுக்கு 8 ஏக்கர் கோயம்புத்தூருக்குள்ள
கிடைக்கிறது அப்படின்றது சாதாரணமானதில்லை, இது ஒரு பெரிய சவால். 8 சென்ட் 8 ஸ்கொயர் ஃபீட் இடம் கூட பெரிய சவால். ஆனால் ஒரு நபரை நம்பி கடந்த சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்பாக சந்தித்தேன் ஒரு நபரை. அவருக்கு கிட்டத்தட்ட அந்த 8 ஏக்கர் சொத்து கிடைச்சு கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகுது. 30 இயர்ஸ், 30 வருஷம். இன்னைக்கு அவருடைய வயசு வந்து கிட்டத்தட்ட 78 வயசு இருக்கும், 78 வயசு. ஆனால் அந்த இடத்த ஆண்டவர் கொடுக்கும்போது அவருக்குள்ள ஒரு பெரிய தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார், ஒரு பெரிய விஷனை கொடுத்தார். அவருடைய தரிசனத்திற்காக தான் அந்த இடத்தையும் ஆண்டவர் தந்தார். எல்லாம் அவருக்கு ஆண்டவரே கர்த்தர் கொடுத்துட்டாரு. ஆனா அந்த இடம் வந்ததுக்கு பிற்பாடு அவருக்குள்ள என்ன வந்துச்சுன்னா ஒரு சோறு வந்துச்சு, ஒரு பயங்கரமான ஒரு சோறு வந்துச்சு. இந்த சோறு வந்த உடனே அந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே விளையிற காய்கறியை வாங்கி சாப்பிட்டுட்டு, அங்கேயே அந்த காய்கறியை நட்டுட்டு, ஏதாவது வெண்டைக்காய் போடுறது, கத்திரிக்காய் கொஞ்சம் போடுறது, தக்காளி கொஞ்சம் போடுறது, இந்த மாதிரி போட்டு எத்தனை வருஷத்துல உட்கார்ந்துட்டாருன்னா 30 இயர்ஸ், 30 வருஷம், 30 வருஷம். இன்னைக்கு அந்த இடம் முழுக்க இடமும் என்னவா இருக்குன்னா பாழடைஞ்ச இடமா, அப்படியே எதுவுமே பண்ணாம அவருடைய பிள்ளைகள் அடுத்து வர்றாங்க. அந்த பிள்ளைகளுக்கு எந்த தரிசனமும் இருக்கிறது மாதிரி தெரியல. ஆண்டவர் அந்த நன்மை அந்த மனுஷனுக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம்? கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க எழும்பாட்டா தேசம் பாழாய் கிடக்கும், குடும்பம் பாழாய் கிடக்கும், சமுதாயம் பாழாய் போகும். அந்த சோர்வுகளை களைஞ்சிருங்க, அந்த சோர்வுகளை விட்டு வெளியே வாங்க. அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காதீங்க. சுத்தி அது கர்த்தர் உங்களுக்கு இவ்வளவு இந்த வசதிகளை, இந்த ஆசீர்வாதங்களை தந்தது நீங்கள் உட்காருவதற்காக அல்ல. தாளந்துகளை கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறது புதைத்து வைப்பதற்காக அல்ல, அமைதியா வைப்பதற்காக அல்ல. அந்த தாளந்துகளை கொண்டு இன்னும் 5 தாளந்துகளை கர்த்தர் உண்டாக்குறதற்கு தான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு. உண்டாக்குறதுக்கு தான் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. இல்ல, நான் வயதான ஒவ்வொரு தகப்பனார் தாயார நான் மதிக்கிறேன். நீங்க மரணம் அடைகிற அன்னைக்கு வரைக்கும் நீங்க ஓடணும். நீங்க மரணம் அடைகிற அன்னைக்கு வரைக்கும் நீங்க ஓடணும். நீங்க மரணம் அடைகிற அன்னைக்கு வரைக்கும் நீங்க ஆக்டிவா தான் இருக்கணும். உங்க பிள்ளைங்க அடக்க ஆராதனையில சாட்சி சொல்லணும். எங்க அப்பா இப்பதான் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தாரு, எங்க அப்பா இப்பதான் ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்தாரு, எங்க அப்பா இப்பதான் வெளியே வந்தாரு. சாகுற அந்த நிமிஷம் வரைக்கும் எங்க அப்பா போய் வந்துட்டு தான் இருந்தாரு, ஓடிட்டு தான் இருந்தாரு. அந்த அபிஷேகம் உங்க தலை மேல இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஒவ்வொரு தாயார் மேலே அந்த கிருபையை கர்த்தர் தரணும். ஹல்லேலூயா. இடம் கொடுத்துறாதீங்க. வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு அன்பா சொல்றேன் கண்ணா, ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா, நீ வந்து சோர்வுக்கு மட்டும் இடம் கொடுத்துட்ட, நீ உட்கார்ந்துட்ட. அவ்வளவு பொறுப்புகளும் அவ்வளவு வேலைகளும் அவ்வளவு தாளந்துகளும் உனக்கு ஆண்டவர் தந்திருக்கும் போது நீ உட்கார்ந்துட்டேன்னு வையேன், உன்னை எழுப்புறதுக்கு முடியல, நீ எந்திரிச்சு போகல, நீ அப்படி உட்கார்ந்துட்டேன்னா 3 வருஷம் நீ உட்கார்ந்துருவேன்னா, அதுக்கு பிறகு நீ இந்த சமுதாயத்தினுடைய ஜனங்களோட சேர்ந்து ஓடுறதுன்றது எவ்வளவு கடினம் தெரியுமா? எவ்வளவு கடினம் தெரியுமா? ஒரு பையன் 10th ஃபெயில் ஆயிட்டான்னு வச்சுங்களேன், அந்த 10th ஃபெயில் ஆனதுக்கு பிற்பாடு அகைன் அந்த 10th 1 இயர் படிக்கும் போது எந்த அளவுக்கு அவன் பின்னாடி போவான் தெரியுமா? 1 இயர், 1 வருஷத்தினுடைய தோல்வி. அதனால ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரும் கவனமா இருக்கணும். சோ இந்த மாதம் பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளுக்காக ஒரு ஜெபம் பண்ண போறோம். இந்த மந்த் தான் நான் பிறந்த நாள் எனக்கு வருது அப்படின்றவங்க உங்க 2 கைகளை உயர்த்தி காண்பீங்க பார்க்கலாம். ஆமென். கைகளை தட்டி அவர்களை வாழ்த்தி, சோ பக்கத்துல இருக்கிறவங்க அவங்க கையை கொடுத்து ஹாப்பி பர்த்டே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லுங்க. நாங்களும் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாட்டை மட்டும் அவங்களுக்கு பாடிடுவோமா? அப்படியே கை தூக்க பார்க்கலாம். நீங்க நின்றுட்டு இருக்கிறனால தெரியல, இல்ல அவங்க அந்த பிறந்த நாளை பார்க்கிறவங்க விஷயம் மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும்
வற்றாத நீரூற்றை போலவும். யாக்கோபே நீ வேரூன்றுவாய், நீ பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து. ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் பிறந்த நாளை காண்கிற நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆமென், ஹalleluya. யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். ஆமென். ஓகே, இந்த மாதம் தான் நான் திருமண நாளை காண்கிறவர்கள். ஸோ கல்யாணம் ஆகி எனக்கு இத்தனை வருஷம் இந்த மந்தில் தான் நடந்துச்சு அப்படின்றவங்க கையை தூக்குங்க பார்க்கலாம், கைகளை உயர்த்துங்க. இந்த மந்து, ஆமேன். கரங்களை தட்டி வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலே பயப்படுத்துவார் இல்லாமல் சுகமாய் தங்கி இருப்பானாக. ஹalleluya, ஆமென். அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. இனிமேல் நீ அடிமையாவதில்லை, இனிமேல் நீ அடிமையாவதில்லை, அவருக்கே ஊழியம் செய்திடுவாய், இயேசுவுக்கு ஊழியம் செய். கைய மேல தட்டி, என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகளே நீ வேரூன்றுவாய், போத்தே குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். சொல்லுவோம், போத்தே குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பி, இந்த பூமி எல்லாம் நிரப்பிடும். ஆமென். வாழ்த்துக்கள். ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஓகே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.